ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். மணி 10:45 10:30 மணிக்கு வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமாக தண்ணி தாகிறது ரொம்ப டயர்டாக இருந்து உட்காந்துட்டேன். இன்றைக்கி நான் வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு வந்துடுறேன் பாருங்கள். 20 ரூபாய்க்கு பழம். சரிங்களா, நான் 1 டஜன் கேட்டேன், அவர் 20 ரூபாய்க்கு தான் பழம் கொடுத்துட்டாரு. ஒன்று இந்த மாம்பழம் வந்து நான் பழம் கொடுத்து வாங்கலை. இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் கடையை ஒரு 10 நிமிஷம் பார்த்ததுக்காக இந்த 3 பழம் எனக்கு வந்து அவர் நன்கொடைன்னு சொல்லலாம், கிஃப்ட்டுன்னு சொல்லலாம், லஞ்சமும் சொல்லலாம், இலவசமும் சொல்லலாம் கொடுத்துருக்காரு. வீட்டில் வந்து சப்பாத்திக்கு சுத்தமாக மாவு தீர்ந்து போச்சு. ஃபஸ்ட்டு வந்து கோதுமை வாங்கி அரைச்சி இருந்துப்போம், டைம் இல்லை. இது 5 கிலோ மாவு வாங்கியாச்சு. பின்ன இது 2 கிலோ கோதுமை வாங்கி அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிடுறேன். வெறும் இந்த பேக்கெட் மாவு நம்ம சப்பாத்தி சுட்டா சப்பாத்தி வந்து காஞ்சப்பி தான் வரட்டி மாதிரி ஆயிடுது. இது வந்து 2 கிலோ 50 ரூபா கிலோ வச்சு 2 கிலோ மாவு வாங்கி அரைச்சி இதையும் கொண்டு வந்துட்டேன். 1/2 கிலோ ரவை, 100 கிராம் கடுகு, 50 கிராம் ஜீரகம், பின்ன அதுக்கப்புறம் 1 லிட்ரு எண்ணெய், சமையல் எண்ணெய், பின்ன 10 ரூபாய்க்கு காராச்சோ. நான் முந்தி மாதிரி இப்போ ஏன் டிமார்ட்டுக்கு போகிறதில்ல, டிமார்ட் போகிறதுக்கு டைமும் கிடையாது. ப்ளஸ் டிமார்ட்டில் மொத்த ஜாமான் வாங்கிட்டு தூக்கிட்டு வரக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அதனால் முடியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கடைக்கில் வாங்கிக்கிறேன். சிலப்போ கடை பக்கத்துலையும் வாங்கி தருவேன். நம்ம மாவு இன்னைக்கு காலையில் சப்பாத்தி பண்ணோம்னா சுத்தமாக மாவு தீர்ந்துட்டு வாங்கி இதை நம்ம தட்டி வச்சுருவோம். காலி டப்பாவும் கரண்டியும் கிடக்கு. என்கிட்ட கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் மிக்ஸாக இருக்கு. எனக்கு கீழே வந்து பார்த்து அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் டிமார்ட்டு போவேன், வாங்க போகிறது ஒன்றா இருக்கும், வாங்கிட்டு ஒன்றா இருக்கும். எதை வாங்க போகணுமோ அதை மறந்துட்டு வந்துடுவேன். ப்ளஸ் எல்லாரும் தூக்கிட்டு வர முடியாது, சொல்கிற பிரச்சனை ரொம்ப இருக்குது. போன தடவை டிமார்ட் போய்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். பேக்கெட் மாவு தட்டியாச்சு, இதையும் தட்டிடுறேன். தட்டிட்டு 2 நாளாக கிண்டி விட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பேக்கெட் மாவு வாங்குவீங்களா, இல்லைனா கோதுமை வாங்கி திருப்பீங்களா சொல்லுங்கள். எனக்கு டைம் கிடைக்காதனால தான் பேக்கெட் மாவு வாங்குகிறேன். அதனால் வெறும் பேக்கெட் மாவில் சப்பாத்தி நல்லா வராது பார்த்தீங்களா. அதனால் 2 கிலோ கோதுமை வாங்கி அரைச்சி கொண்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், 2 மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையெல்லாம் மாவாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக ஜாமாங்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம கை காசு மொத்தமாக போட்டு அடக்கணும். பின்ன வீட்டில் கூட ஜாமான் நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம். நான் வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கிக்கிறேன். அப்படி நீங்கள் மொத்தமாக வாங்குவீங்களா, வாரம் வாரமாக வாங்குவீங்களா, மாவாக வாங்குவீங்களா, கோதுமை வாங்குவீங்களா சொல்லுங்கள். மருமக இருக்கிற வரைக்கும் நாங்கள் கோதுமை வாங்கி அரைச்சி விடுவோம். இப்போ எனக்கு டைம் பத்தலை. இது பார்த்திங்களா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெந்தயம், ஜீரகம், கடுகு எல்லாம் ஒன்றே கொத்திக்க வந்துட்டு இப்போ வாங்கி தட்டிடலாம். ஆனால் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். கடுகு 100 கிராம் 20 ரூபா, ஜீரகம் 50 கிராம் 30 ரூபா. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே என் அஞ்சரை பெட்டியில் வந்து நான் மகாலட்சுமி நினச்சி ஒரு 10 ரூபா போட்டு வச்சுருக்கேன். இது எப்போவுமே இதிலே தான் இருக்கும். ஆக்சுவலி இது கூட பெருஞ்சீரகம் கூட போட்டு வச்சுருந்தேன். பெருஞ்சீரகம் மிக்ஸ் ஆகிட்டு பார்த்திங்களா. வாங்கின எண்ணெயை உடச்சி ஊற்றிடலாம். எனக்கு 1 லிட்டர் எண்ணெய் 1 வாரம் கூட வர 3 நாள் அது அப்பளம் போச்சா 3 நாளில் தீர்ந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட எண்ணெய் ஜாடிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப நொறுநாட்டி வேலை. அது கழுவணும், எண்ணெய் பீஸுக்காகுது. இதை இப்படி ஊற்றணுமா, இல்லை ஈரம் பண்ணுமா, அப்படி தொடச்சிமா க்ளீன் ஆயிடும். அதனால் இதை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இந்த முக்கில் தூக்கி வச்சாச்சு. இப்போது இதிலே எண்ணெய் இருக்குது. இதெல்லாம் தாளித்தது. இப்போ நான் அப்பளம் பறித்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதை அதில் மிக்ஸ் பண்ண மாட்டேன். ரவையும் தட்டிட்டேன். 1/2 கிலோ ரவை இதில் பிடிக்கல, அதனால் இதில் கொஞ்சம் தட்டிட்டேன். இந்த காராச்சவும் தட்டிட்டேன். காராச்சவு வந்து சும்மா சாப்பிட வேண்டியதில்ல, இதோட சப்ஜி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி வெங்காயம் வசதி போட்டு பண்ணால் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாளை காலையில் பண்ணி கொடுக்கலான்னு இப்போ வந்து நான் ஆம்லெட்டும் சப்பாத்தியும் பண்ண போகிறேன். இன்றைக்கி நைட்டில் எங்கள் வீட்டில் சாமிக்கு வந்து வாழைப்பழம் தான். இது செல்லப்பாக்கு. லேசாக தண்ணி எடுத்து யார் கையெல்லாம் போட்டுன்னு தெரியல, சாமிக்கு வச்சிடலாம் உங்களுக்கு. இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடு வந்து வாழைப்பழம் தான். சாப்பிடுங்க பிள்ளையரப்பா, சாப்பிடுங்க பிள்ளையரப்பா, சாப்பிடுங்க குலசாமி, சாப்பிடுங்க ஏழுமலைன்னு, சாப்பிடுங்க மகாலட்சுமியே, எல்லோரும் சாப்பிடுங்க. இதுதான் இது எங்கள் செல்லப்பாக்கு. நான் தெய்வத்தை மறந்தாலும் மறப்பான், எங்கள் செல்லப்பாவை மறக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம இருக்கிறத வச்சு நம்ம குடும்பம் நடத்தணும். அதுதான் பெண்கள் அழகம். இந்த காலம் ஏன்ட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் இருந்தது. அன்றைக்கி பணத்தோட அருமை தெரியல. இப்போ சிக்கனமாக ஒன்றுனா படி நடத்திட்டு இருக்கேன். ஏன்னா மாதம் 37,000 லோன் கட்டணும், மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கட்டணும் பார்த்தீங்களா. அதுக்காக எல்லாமே சிம்பிளாக எல்லோரும் வாழ்கிற மாதிரி நாங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ நம்ம சப்பாத்தி ஆம்லெட்டும் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆம்லெட்ஸ் ரெடி ஆகிட்டு ஓசியில் கிடச்ச மாம்பழத்தை வச்சு இன்றைக்கி நைட்டு சாப்பிட முடிச்சிடலாம். வாங்க இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நல்லா கூலாகவும் சப்பாத்தி பண்ணுற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை பேர் ஓசியில் கிடச்சதை வச்சு காலத்தை விட்டுக்கிட்டு சொல்லுங்கள். ஓசினா அவர் நான் ஒரு கடையை பார்த்துட்டு அதனால் கொடுத்தாரு, அப்படி கூட வச்சுக்கலாம். ஓசின்னு வச்சுக்கலாம்.
இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஆம்ரஸும் சப்பாத்தியும் தான். இன்னும் 3 சப்பாத்தி பண்ணணும். நான் இப்போது சுக்கா சப்பாத்தி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் பார்த்திங்களா அவருக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டாம், எண்ணெய் ஊற்றினா ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கும் சொல்கிறாரு. நம்ம சப்பாத்தி ரெடி. இவருக்கு குழம்புல எண்ணெய் மிதங்கணும், ஆனால் சப்பாத்தியில் எண்ணெய் போடக்கூடாது, கீ மட்டும்தான் போடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆம்ரஸ் கூலே ஆகலை. சப்பாத்தி கொஞ்சம் கூலாக நடந்துக்கும், கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம் போட்டுடலாம். நிறையா போட வேண்டாம், 2 மட்டும் போடணும். அது ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிரும். கொஞ்சம் கூலாக இருந்தால் தான் ஆம்ரஸ்க்கும் சப்பாத்திக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொண்டு போய் சாப்பாடாக கொடுத்துடலாம். கிண்ணத்தையும் கொண்டு கொடுத்துடலாம். வாங்க என்ன சாப்பிட. நான் இப்படி தான் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள், சரிங்களா? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு நல்ல வ்ளாகில் சந்திக்கிறேன். நீங்களாம் தூங்கியிருப்பீங்க, நான் சமையல் பண்ணி முடிச்சிருக்கேன் நேரம் கிடைக்காதனால. சரிங்களா? டாடா, பை பை, குட் நைட்.